ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி 6 நாள் 6 விதமான குழம்பு. எல்லா குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கறி சுவையில் சைவ கோலா உருண்டை குழம்பு, வாழைக்காய் குழம்பு அப்படியே கறி சுவையில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 to 5 வாழைக்காய், பெரிய வாழைக்காய் இருந்தால் 4 எடுத்திருந்தா போதும். 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோலெல்லாம் உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ மேஷர் அல்லது கரண்டியால் மசிச்சு எடுத்துக்கோங்க. இனி இதில் தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் துருவன இஞ்சி, கொஞ்சமாக மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். 1 to 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அல்லது பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பசிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா உருண்டைகளை உருட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவில் பெருசாக வேணுமோ அந்த அளவில் உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா மிதமான தீயில பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு பொரிஞ்சதுக்கு அப்புறமா மறிச்சு விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு சிவந்து வந்து எடுத்துடலாம். இப்படியே சாப்பிட்டுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாவோ அல்லது சாத்தோட சைடிஷாவோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 3 பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவு இஞ்சி, 4-5 பல் பூண்டு நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி, சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். சட்டி சூடானதும் பொரிச்ச எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போறதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுது. இனி இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், சாதாரண மிளகாய் தூள் இருந்தால் குறைவாக சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு கல்லுப்பு. குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கோம். வேண்டானா தவிர்த்திடலாம். ரொம்ப குறைவான தீயில 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி கலந்து விட்டு நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருந்த உருண்டைகளை சேர்த்துடலாம். மிதமான தீயில 2 நிமிஷம் இருக்கட்டும். வாழைக்காயில மசாலாலாம் ஏறி நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. கடைசியாக ஃப்ரெஷ்ஷான மல்லியிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வாழைக்காய் குழம்பு அப்படியே கறி சுவையில் ரொம்ப டேஸ்டாக இருக்கு. சாத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கேரட் ரசம் சாத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் கேரட் தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரசத்துக்கான மசாலா அம்மி அல்லது இந்த மாதிரி சின்ன உரலில் தட்டி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் கூட ஓட விட்டு எடுத்துக்கலாம். 1/4 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு தட்டி சேர்த்துக்கலாம். 10 to 15 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி குறைப்பாக சேர்த்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியிருக்கு. தக்காளியில் இருக்கக்கூடிய தோலை நீக்கி எடுத்துக்கலாம். தக்காளியை வேக வச்சு தான் சேர்க்கணும்னு இல்லை, கேரட் வேக வச்சதால சேர்த்து வேக வச்சிருக்கேன். நீங்கள் அப்படியே கூட மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி, வேக வச்ச தண்ணியும் கூடவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 3 to 3.5 கப் அளவு தண்ணி. புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தோட சாறு, பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக புளி கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு கல்லுப்பு,
நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கைகளால் கருவேப்பிலையும் இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டி சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 மிளகாய் வத்தல். கடுகு உடைஞ்சதும் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நம்ம தட்டி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ரொம்ப ரொம்ப குறைவான தீயில லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஜீரகம் மிளகு பவுடராக இருந்ததுன்னா கேரட் தக்காளி கரைசல் கலந்து வைக்கும் போதே கூடவே கலந்துக்கலாம். இதோடவே ஒரு சின்ன சைஸ் கேரட் அல்லது பாதி கேரட் மெலிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கேரட் வேகணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். இனி இதில் நம்ம கலந்து வச்சிருந்த தக்காளி கேரட் ஜூஸை சேர்த்துடலாம். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஓரங்களில் இந்த மாதிரி நுர வர ஆரம்பிச்சதும் தீயை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் கொதிக்கக்கூடாது, கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை. மண் சட்டியாக இருக்கிறதால ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொதிக்க ஆரம்பிச்சிரும். அதனால கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மணக்க மணக்க கேரட் ரசம் சாதத்தோட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த குழம்பு இருந்தால் போதும், தட்டில் ஒரு பெருக்க சாதம் கூட மிச்சம் வராது. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அன்னைக்கு 400 கிராம் வெள்ளை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புழு பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முழுசாக தான் சேர்க்கணும்னு இல்லை, கத்திரிக்காயை கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருங்க. சட்டி சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை முதல்ல எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா மறைச்சு விட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சு உள்ளாடி வரைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 2 மிளகாய் வத்தல், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு உடைஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சமாக பொடி உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டுக்கு பதிலாக முழு பூண்டு கூட நீங்கள் உடைச்சி சேர்த்துக்கலாம். 2 சின்ன சைஸ் தக்காளி கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்து அரைச்செடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிதமான தீயில வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கடலை மாவு ஆப்ஷனல் தான், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு. மசாலா சேர்க்கும் போது தீ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கட்டும். ரொம்ப குறைவான தீயில கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் முழு மல்லி வாங்கி மல்லித்தூள் வீட்லேயே பவுடர் பண்ணிங்கன்னா மல்லியோடவே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து பாருங்கள். இந்த மாதிரி குழம்புக்கு ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் தக்காளி அரைக்கும் போதே புளி சேர்த்து அரைச்சிருந்தேன். புளி முதல்ல அரைக்கலைன்னா இந்த ஸ்டேஜில் புளியை சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கத்திரிக்காவை சேர்த்துடலாம். கத்திரிக்காவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதே கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடி வச்சு ரொம்ப ரொம்ப குறைவான தீயில 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 2-3 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கத்திரிக்காயில மசாலெல்லாம் பிடிச்சு வந்திருக்கு. குழம்புல புளிப்பு காரம்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவு பொடித்த வெல்லம், நான் மண்டை வெல்லம் சேர்த்துருக்கேன். கடைசியாக ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதோடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அவ்வளோதான், தீ ஆஃப் பண்ணிடலாம். கம கமன் வாசனையாக டேஸ்ட்டாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுரக்காய் மோர் குழம்பு கேரளா ஸ்பெஷல் புளிசேரி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அன்றைக்கி இந்த சைஸில் ஒரு பாதி சுரக்காய் எடுத்திருக்கேன். தோல் நீக்கி உள்ளே இருக்க விதைகளை நீக்கி எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். சின்னதாவோ பெருசாவோ நறுக்கி எடுத்துக்கலாம். 1/2 கப்லேருந்து 1 கப் தண்ணி. குக்கரை மூடி 1 அல்லது 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப்போட கொஞ்சம் கூடுதலாக 1/3 கப் துருவின தேங்காய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து விழுத அரைச்சி எடுத்துக்கலாம்.
மிக்சியில் பெரிய ஜாரில் 1½ கப் அளவு கெட்டியான தயிர், காரத்துக்கேற்ப 1 அல்லது 2 பச்சை மிளகாய், 1லேருந்து 1½ இன்ச் அளவு இஞ்சி, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை, தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்டி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 அல்லது 2 மிளகாய் வத்தல், கடுகு நல்லா உடஞ்சிட்டு இருக்கும்போது 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கடுகு உடைஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தீ ரொம்ப குறைவான தீயில் இருக்கட்டும், கலந்து விட்டுக்கலாம். அல்லது தீயை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வேக வச்சிருந்த சுரைக்காய் ப்ரெஷர்லாம் அடங்கியிருக்கு, திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. சட்டியில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது, தேவையான அளவு தண்ணி. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க வேண்டியதில்லை. ஓரங்கள் அந்த மாதிரி நுர வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மோரை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு தீயை ஆஃப் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது உடனே சாப்பிட்றதா இருந்தால் நல்ல புளிப்பான தயிர் எடுத்துக்கோங்க, அல்லது மீடியம் புளிப்புள்ள தயிர் எடுத்துக்கணும். காரம் அதிகம் இல்லாத பச்சை மிளகாய் 3 சேர்த்துருக்கேன். காரமானதாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை. உடனே சாப்பிட்றதா இருந்தால் காய்கறி வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கணும். மத்தியானம் எடுக்கிறதா இருந்தால் மோர் அரைக்கும் போது சேர்த்துருந்தாலே போதும், மத்தியானம் ஊறி வந்துடும். இதோடவே சைடிஷாக மோர் மிளகாய், ஊறுகாய், தீயல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக வெண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நான் அன்னைக்கு 350 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். சட்டி சூடானதும் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் 1/2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வலுவலுப்பு இல்லாமல் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தீ மிதமான தீயிலேருந்து அதிகமான தீ வரைக்கும் இருக்கட்டும். எந்த அளவில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒதுக்கி பார்க்கும்போது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. வெண்டைக்காய் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுலேயே நல்லா வெந்து ஃப்ரை ஆகி வரணும். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை ஆகி வரும்போதே நல்ல வாசனையாக இருக்குது. எண்ணெய் தேவைப்பட்டால் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுலேயே 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோடவே 3லேருந்து 4 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவு முழு மிளகு, நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். எல்லாமே எண்ணெயில் வதக்கி செய்கிறதால குழம்போட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, புளியை தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்டி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு உடைய ஆரம்பிக்கும் போது 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம், நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் ஜீரகம், 10-12 பல் பூண்டு. பூண்டு உங்கள் விருப்பத்துக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் அல்லது குழம்பு மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் சாம்பார் பவுடர் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது. அரைச்ச விழுத்து சேர்த்துடலாம். ரொம்ப குறைவான தீயில 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. நம்ம புளி ஏற்கனவே அரைக்கும் போது சேர்த்துருக்கோம். தேவையான அளவு கல்லுப்பு. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருக்கு. இனி இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இனி இதில் புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மண்டை வெல்லம் துருவி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப குறைவான தீயில மூடி வச்சு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை குழம்பு, முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு. குக்கரில் அல்லது சட்டியில் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு துவரம் பருப்பு,
5-6 பல் பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி, 1 பச்சை மிளகாய், 1 மிளகாய் வத்தல், 1 சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம், 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வேக வச்சிடலாம். நான் 1 விசில் வேக வச்சு எடுக்கிறேன். சீக்கிரம் வேகாத பருப்பாக இருந்தால் 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 விசில் வந்து ப்ரெஷரில் அடங்கி வந்திருக்கு, திறந்துடலாம். 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, நீங்கள் எந்த கீரை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப சேர்த்துட வேண்டாம், 2 அல்லது 3 கைப்பிடி அளவு சேர்த்தா போதும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1லேருந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். திறந்து வச்சே வேக வச்சுக்கோங்க. பருப்பு சேர்த்துருக்கிறதால அப்பப்போ அடிப்பிடிக்காம கலந்து விட்டுக்கோங்க. கீரை நல்லா வெந்து வரணும். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கீரை கருத்து போயிடும். கீரை எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது, சாஃப்டாக வந்திருக்கணும். கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கிறதால கரண்டியாலே கலந்து எடுத்துருக்கேன். நீங்கள் மத்தால கூட கரைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இனி தாளிச்சிடலாம். தாளிக்க தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும், எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடுகு லேசாக உடைய ஆரம்பிக்கும் போது 2 சின்ன வெங்காயத்தை மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்திருக்கு, குழம்புல சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது குழம்பு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். கம கமன் வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஸ்டைலில் 6 நாள் 6 விதமான குழம்பு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 6 நாள் 6 விதமான குழம்பு, 23 வகை ஓணம் சைவ ரெசிபி, 19 வகை தமிழ் புத்தாண்டு விருந்து எல்லாம் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.